வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நம்ம கன்னியுடைய ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னிராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை தினமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. புதிய வீடியோக்களை டெய்லி உங்கள் மொபைலில் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறலாம். மறக்காம நம்ம இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் முக்கிய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 2/3/2022 புதன்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், மாசி மாதம் 18ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:28. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. குளிகை காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:13 வரை சதுர்த்தசி, பின்பு இரவு 11:55 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:03 வரை அவிட்டம், பின்பு சதயம். பூசம் நட்சத்திரத்திற்கு இன்று சந்திராஷ்டமம் அமைந்துள்ளது. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய், கும்பத்தில் குரு, சந்திரன், புதன் மற்றும் சூரியன். நமது கன்னிராசிக்கான இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை காணலாம். இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு, சந்திரன், புதன், சூரியன் ஆகிய கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகின்றன. இந்த 4 கிரக சேர்க்கையும் 3 கிரக சேர்க்கையும் நமது கன்னிராசிக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாகவே அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு பிரிவுகள் இல்லாத ஒரு இனிமையான சிறந்த தினமாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போதான் இன்னைக்கு தினத்தில் நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். மேலும் மறக்காமல் நமது கன்னியுடைய ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டை போட்டு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் கூட இப்பொழுது உங்களுடன் விரும்பி வந்து இணையக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை அமைப்பெறுதுங்க. அதனால இன்றைய தினம் உங்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பழைய நண்பர்கள் மீண்டும் திரும்ப மீட்டு கிடைக்கும் ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை வழியாக இருந்து வந்திருந்த சில பிரச்சனைகள் கடந்த சில நாட்களாக உங்களது மனதை உறுத்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் அத்தகைய பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு தீருங்க. அதனால உங்களுக்கு இல்வாழ்க்கை இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமைய வாய்ப்புகள் இன்றைய தினம் அதிகமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இருக்கும்னு சொல்லலாங்க. இன்றைய தினம் நீங்கள் உங்களுடைய சக்தியை குறைச்சி மதிப்பிட்டுறாதீங்க. அது உங்களுக்கு உறவுல சில நிரந்தரமான பிளவை ஏற்படுத்த வழிவகுத்து விடும். அதனால இன்றைய தினம் நீங்கள் உங்கள் மீது தன்னம்பிக்கை அதிகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நிதி சிக்கல்களிலிருந்து விடுவிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இருக்கும். அது உங்களுக்கும் உங்களது வாழ்க்கை துணைக்கும் உங்களுடன் இருக்கும் அனைவருக்குமே, குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு திருப்திகரமானதாக மகிழ்ச்சியானதாக மாற்ற அது உதவிடும். இன்றைய தினம் நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் உங்களது இல்லத்தினரை, குடும்ப உறுப்பினர்களை மகிழ்விக்க முடியாது. இருந்தாலும் நீங்கள் இன்றைய தினம் உங்கள் திருப்திக்காக உங்களது வேலைகளை செய்து முடிக்கலாம். அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு நல்ல ஒரு கவலைகள் உங்களுக்கு நீங்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கை கட்டும் தூரத்தில் இருக்கும். இந்த வெற்றிகளை பறிக்க நீங்கள் சற்று கடின உழைப்பை மேற்கொண்டால் சிறப்பான பலன்களை பெற முடியும். இன்னைக்கு நேர மேலாண்மையை எப்படி பயன்படுத்தணும், எப்படி டைமை வேஸ்ட் பண்ணாமல் பயன்படுத்தணும்னு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக அமைய பெறுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு தினத்தில் நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9ங்க. 9ஆம் நம்பர் இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் உங்களுக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்னைக்கு வழக்கமான வேலைகளை மட்டும் செய்து கொண்டு நிம்மதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் எந்த விதமான ஒரு கடுஞ்சொற்களையோ அல்லது மனம் பிடிக்காத சில விஷயங்களையோ செய்து விடாதீர்கள். இன்னைக்கு உங்களுக்கு எது செஞ்சாலும் குத்தம் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலர் மனநிலை இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்க இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக நிதானத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதனால உங்களது காதல் வாழ்க்கையில் பிளவு ஏற்படாமல் பார்த்துக்க முடியுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தகுந்த நபர்கள், உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய தகுதியுள்ள நபர்கள் ஆலோசனை கூறினால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறதுல தப்பு இல்லை அப்படிங்கிறத நினைப்பீங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க.
நமது கன்னிராசி அன்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதற்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல்பது அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கான நாள்னு சொல்லலாங்க. இன்னைக்கு உங்களது பழகும் இடங்கள், நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கக்கூடிய, ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாகவே அமைய பெறுவீங்க. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு திறமைக்கு ஏற்ப நல்ல ஒரு முயற்சி மற்றும் உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களது முயற்சி திறமைக்கு ஏற்ப நல்ல உயர்வுகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்னைக்கு உங்களது அலுவலகத்திலும் உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமையப்பெறுதுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்னைக்கு தேவையில்லாமல் யார்ட்டையுமே வாக்குவாதம் பண்ண வேணாங்க. எந்த விதமான ஒரு விவாதங்களையும் இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டாம். அதனால் உங்களது கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு தான் சற்று டென்ஷனாக வாய்ப்புகள் உள்ளது. எனவே விவாதங்களை இன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. குறிப்பாக உங்களது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையுமே நீங்கள் இன்னைக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் அமைதி பெறுங்க. சந்தோஷமான ஒரு இனிமையான ஒரு நல்ல வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை அமைய உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதுவரைக்கும் ஏதாவது உங்களது கருத்துக்களை உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துக்கல அப்படின்னா இப்போ ஒத்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படும் மற்றும் மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இதனால குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே உள்ள ஒற்றுமை மற்றும் பாசம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் கலைஞர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நாளாக இருக்குங்க. இன்னைக்கு கலைஞர்களுக்கு அவர்கள் துறையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக அமைய பெறுவீங்க. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நீங்கள் பிடிக்கலனாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா நம்ம வீடியோவை நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்கும். ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த ராசி பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.